ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம பாண்டியன் பாயாசம் யாருமா வச்சது, அடடே ஆச்சரியப்படுற லெவலில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாது பாருங்கள், புதுசாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, இந்த பாயாசம் வச்ச கைக்கு தங்க வளையல் மாட்டேன், இந்த டைலாகை மாற்றிங்க மாட்டிங்களாடா, நீங்கள் திருந்த மாட்டிங்களாடா, திருந்தவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கோமதியம்மா கையை நீட்ட வாங்கித்தரேன் கோமதி, கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தானே சொன்னீங்க கல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரிப்பா நாள் சிறப்பாக போயிடுச்சு, நாளைக்கு வந்துட்டு உங்களோட மேரேஜ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அதனால் எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுப்பாங்களே அந்த மாதிரி நம்ம கதிரே வந்து மாட்டிக்கிட்டாருங்க. அதாவது வந்து ஆதார் கார்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இவரே சொல்ல, ஆமாம் இவர் தான் கல்யாணமும் பண்ணியிருக்காரு, கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காரு, அதனால் இவருக்கு எல்லாம் தெரியும்ப்பான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ எங்கேயோ போன மாதிரி ஆத்தா என் மேலே வந்து ஏறாத்தான், இவர் என்ன இந்த ஏற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி கவலைப்படாதப்பா, அப்பா திட்டுறதும் நம்ம அதுக்கு கவலைப்படாத வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவராச்சு, அதனால் இப்படி தொடச்சி விட்டு போகிறதும் நம்ம அதெல்லாம் சகஜமாப்பா, அதெல்லாம் கண்டுக்க கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் சொன்னதுக்கப்புறம் சரவணன் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாரு. இவர் வாயில் ஃபீடிங் பாட்டில் வச்ச மாதிரி அப்பா என்ன சொன்னாலும் சரிம்பாரு போல. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயிலோட மூஞ்சி போகிற போக்கு சரியே இல்லைங்க. ஏன் ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தா மாட்டிக்குவோமே ஒரிஜினல் அப்படின்றாங்க. ப்ரொமோவில் காமிச்சாங்களா, அதாவது நம்ம சரவணனோட பெரிய பொண்ணாங்க நம்ம தங்கமயில். அடடே போச்சே, மூஞ்சில் பார்த்தா தெரியலையே, ஆளு பார்த்தா அல்சாட்டியமாக இருக்கான், பண்ணுற வேலைலாம் பயங்கரமாக இருக்கேடா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. சரி ஆதார் கார்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு நைட்டில் ஃபோன் அடிக்க, அவங்க அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறி, ஃபோனில் உள்ள ஆதாரத்தெல்லாம் டெலீட் பண்ணிடின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி அதே கேள்வி கேட்குறாரு நம்ம பாண்டியன். கேட்ட உடனே நான் வச்சுருந்தேன் ஃபோனில், ஆனால் காணும்